கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 5வது அதிகாரம் 17வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 5:17. ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடல் சுகம். எந்தன் அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்த நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன். உயிர் தந்த தெய்வமே நீர். ஆனந்தம் ஆனந்தமே, அலும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. எந்தன் சிஷ்டிகரே, உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. எந்தன் சிஷ்டிகரே, உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்திரே பரிசுத்த ஜீவியமே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்திரே பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தம் ஆனந்தமே, அலும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவையும் மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவையும் மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே, அலம் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. உயர் அடைக்காலத்தில் என்னை வைத்தவரே, உந்த நாமத்தை நம்பிடுவேன். உயர் அடைக்காலத்தில் என்னை வைத்தவரே, உந்த நாமத்தை நம்பிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் நம்பிடேன். உயிருள்ள தெய்வமே நீர். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன். உயிருள்ள தெய்வமே நீர். ஆனந்தம் ஆனந்தமே, அல்லாம் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே. பான் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆஸ்தியும் வீணல்லவோ. பான் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆஸ்தியும் வீணல்லவா. பரலோகத்தின் செல்வமே என் அரு இயேசுவே, பாதம் எனக்கு நீரே. பரலோகத்தின் செல்வமே என் அருள் இயேசுவே, போதும் எனக்கு நீரே. இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட், பாலசுந்தரி பிரைஸ் லார்ட், லீலா பிரைஸ் லார்ட், டேனியல் ராஜேஷ் பிரைஸ் லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். ஏசாயா 5வது அதிகாரம் 17வது வசனத்தை இன்னைக்கு தியானிக்கிறோம். ஏசாயா 5:17. அப்பொழுது எப்பொழுது என்று கேட்டீங்கன்னா, ஆணுடைய நாமம் மாத்திரம் உயர்ந்ததா இருக்குது, எக்ஸால்டடா இருக்கிற நேரத்தில் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்க போறோம். அப்பொழுது ஆட்டுக்குட்டிகள் கண்ட இடமெல்லாம் மேயும். கண்ட இடமெல்லாம் மேயும்னா எங்க மேயணுமோ அங்க கிடையாது. கொளுத்தவர்களுடைய இந்த பாலாய் போன நிலங்கள் எல்லாம் பரதேசி அனுபவிப்பார்கள். பரதேசி இதுல நீங்க நிறைய வார்த்தை நம்ம தியானிக்க இருக்கிறோம். முதல்ல ஆடு, லேம்ப், LAMP, லேம்ப். இந்த லேம்ப்னா மேல், ஆண். இதுக்கு கிரேக்க வார்த்தை, சரி எபிரேய வார்த்தை என்னன்னா கபீஸ். கேபீஸ், KEKBீஸ், LAMP, லேம்ப், மேல். KEBES, கபீஸ். கிபீஸ், கீபீஸ் கிடையாது, கீபீஸ். அதை KE சேர்க்கும்போது கீபீஸ் அப்படின்னு கிபீஸ். இதுக்கு யங் ரேம்ப், ஆட்டு குட்டி அப்படின்னு சொல்லலாம். யாத்ராகமம் 12வது அதிகாரம்
5வது வசனத்தை எடுத்தீங்கன்னா இதெல்லாம் பார்க்கலாம். யாத்ராகமம் 12:5. இது பலியாகி அந்த ரத்தம் ஈசாப்பினாலே தூக்கப்பட்டு வீடுகளில் பூசப்பட்டு ஒரு அடையாளமாக மாறி. அடையாளம் நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கிறோம். 12வது அதிகாரம் யாத்ராகமம் 12வது அதிகாரத்துல 3வது வசனம், வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக, வீட்டுக்கு ஒரு கிபீஸாக தெரிந்து கொள்ளணும். அது என்னைக்கு அது வரணும்? 10ஆம் தேதி 10வது நாள் வரணும். 14வது நாள், அதாவது 3 வருஷம் சாயங்காலம் அதை வாட்ச் பண்ணணும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஒரு அடையாளம் சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். சரி, இதை நம்ம அடுத்து இதை எப்படி பார்த்தோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 22வது அதிகாரம், அதாவது இந்த ஆட்டுக்குட்டிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து பைபிள்ல ஆதியாகமிலிருந்து வெளிப்படுத்துதல் வர போயிட்டு. இந்த கிபீஸ நீங்க மறக்கவே முடியாது. கிபீஸ், ஆட்டுக்கடா, புதர்ல கொம்பு சிக்கிக்கிட்டு இருக்கு, ராம், மேல், ஆண். இது எப்படி வந்துச்சு? மலை, நான் உனக்கு குறிக்கும் மலைன்னு சொல்றாரு. அந்த மலையில அது அந்த சைட்ல இருந்து ஏறி வந்திருக்கும். இங்க நம்ம வசனத்தின்படி கண்ட இடத்துல மேயுது. அப்படி மேயி பொந்துல சிக்கிக்கிடுச்சு. இது பலியாகுது. யாருக்கு பதிலாக அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈசாக்குக்கு பதிலாக, நமக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து மரிக்கிறது போல. இன்னொரு காரியத்தை உங்களுக்கு காட்டுறேன். ஆட்டுக்குட்டியை நம்ம பார்க்க போறோம். இது ஆட்டுக்குட்டி. எசாயா 11வது அதிகாரம் 8வது வசனம், பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையிலே விளையாடும், பால் மறந்த பிள்ளை கை வைக்கும். ஆறாவது வசனம் பாருங்க, ஓனாய் ஆட்டுக்குட்டியோடு தங்கம். 6வது வசனம், எசாயா 11:6. இது ஆட்டுக்குட்டி கிட். இதுக்கு வேற ஒரு வார்த்தை இருக்குது, எழுதி வச்சிருக்கேன், வாசிச்சு பாருங்க. ஆட்டுக்குட்டி எழுத விட்டுட்டேன், திரும்ப எழுதுறேன் உங்களுக்கு. ஆட்டுக்குட்டி கடைசியில் எழுதிக்க பாருங்க. கடைசியில் எழுதிக்க பாருங்க. GDI ஜிட், ஜி கிவுக்கு வருகிற ஜி, DI ஜெட், ஜெட் கிட், குட்டிக்கு ஜிட், லாம்புக்கு கிபீஸ் கிட், கிபீஸ் கிட், கிபீஸ் ஜிட். இது முதல். ரெண்டாவது, அது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஃபீட், சாப்பிடும். இந்த ஃபீடுக்கு கிரேக்க வார்த்தை நான் உங்களுக்கு சொல்றேன், போஸ்கோ. போஸ்கோ காட்டுறேன், இது கிரேக்க வார்த்தை. ஃபீட், போஸ்கோ, BOSKO, போஸ்கோ. போஸ்கோ அப்படின்னு அர்த்தம்னா, ஆகாரத்தை கொடுக்கறது மேய்ப்பனுடைய வேலை. போஸ்கோங்கிறது ஒரு ப்ராசஸ்ங்க. அது என்னன்றத உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆடு சாப்பிடும், அவசர அவசரமா சாப்பிடும், ஒரு அசை போடும். ஒரு சேம்பர்ல இருந்து 2வது சேம்பர், 2வது சேம்பர்ல இருந்து 3வது சேம்பர், அது அசை போடுறத தான் அந்த ஃபீட். இது புதிய ஏற்பாட்டில் இருக்கு. இது கிரேக்க வார்த்தைனால இது புதிய ஏற்பாட்டில் நீங்க பார்க்கலாம். வாசிப்போமா?
மத்தேயு 8வது அதிகாரம் 33 இது ஒரு ப்ராசஸ்னால இது பன்றிகள் மேய்க்கிறவளை கொடுத்திருக்கு. மத்தேயு 8:33 அவைகளை மேய்த்தவர்கள் ஓடி பட்டது. மேய்த்தவர்கள் ஃபீட் போஸ்கோ இது ஸ்பெஷல் ஃபங்க்ஷன். அவங்க வேலைன்னா இந்த மேய்க்கிற வேலை, அவர்களை மேய்க்கிறவர்கள். மார்க்கு 5:11 சேம் இதே கான்செப்ட் தான். மார்க்கு 8:33 சரி, மார்க் 5:11 மார்க்கு 5:11 அப்பொழுது அவ்விடத்திலே மலை அருகே அநேகம் பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த மேய்ந்து கொண்டிருக்கிறதுக்கு என்ன வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்குன்னா போஸ்கோ. போஸ்கோ இதுல இன்னொரு வித்தியாசமான ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். எல்லாமே ஒரு ஸ்மால் சேஞ்சஸ் இருக்கும், அதனால கற்றுக்கொள்வோம். லூக்கா எடுத்துக்கொள்ளுங்க, 17வது அதிகாரம் 7வது வசனம். உங்களில் ஒருவன் ஊழியக்காரன் உழுது அல்லது மந்தையை மேய்த்து அந்த மந்தையை மேய்த்துக்கிறதுக்கு ஒரு வித்தியாசமானது. போலிமனோ பாருங்க, ஃபீல் கொடுத்துருக்கேன். பாஸ்கோம் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இது போலிமனோ, POIMANIO, போலிமனோ. இது ஒரு வேலையை செய்யுது. இது நம்ம பல முறை தியானிச்சிருக்கிறோம். ஒரு எஜமான் இருக்கார். அந்த எஜமான் வந்து நீ முதல்ல என்னைய கவனிங்கிறாரு. நம்ம முதல்ல ஆண்டோடைய காரியத்தை செய்யணும், பிறகுதான் மற்ற வேலைக்கு வரணும். அதான் இதுக்கு நம்ம போலிமனோ. சரி, அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா அந்நியர். அந்நியருக்கு இங்கிலீஷ்ல ஸ்ட்ரேஞ்சருக்கு கிரேக்க வார்த்தை எக்ஸ்னோ. ஸ்ட்ரேஞ்சர் XENOS, எக்ஸனோஸ். XENOS, எக்ஸனோஸ்னா ஃபாரின், வெளியில உள்ளவர்கள். இந்த ஃபாரினரை பைபிள்ல இருந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபாரினர்ங்கிறத பைபிள்ல இருந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். நமக்கு அப்ப வாசிக்கும் முதல்ல இது புரிய ஃபாரினர்ங்கிற ஒரு வார்த்தை அதுல இருக்கு, நமக்கு தெரியாது. ஆனா அதான் இருக்கு. மத்தேயு 25:35 மத்தேயு 25:35 ஹalleluya. பாருங்க, எப்பொழுது உம்மை பார்க்க வந்தோம். அந்நியனா இருந்தேன். அந்நியன் இருக்கா? இந்த அந்நியனை தான் 38வது வசனம். எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு. அந்நியர் நான் அர்த்தங்க, எனக்கு உனக்கு சம்மந்தமே இல்லை, நீ வந்து எனக்கு உதவி செய்தங்கிறத. அந்த அந்நியனைத்தான் பார்க்கிறோம். ஸ்ட்ரேஞ்சர், அந்நியன் பாருங்க. ஸ்ட்ரேஞ்சர் XENOS, ஸ்ட்ரேஞ்சர், அந்நியன். இன்னொரு இதே கான்செப்டை வேற ஒரு இடத்துல நம்ம பார்க்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்துட்டோம். அதுக்காக ரத்த நிலம்ங்கிற ஒரு இடத்துல பார்க்கும்போது மத்தேயு 27வது அதிகாரம் 7வது வசனத்துல ஆலோசனை பண்ணின பின்பு
அந்நியரை அடக்கம் பண்ணுவதற்கு என்ன அழகா அந்த அந்நியர்ங்கிற ஒரு வார்த்தையை நம்ம பைபிள்ல பார்க்கிறோம். ஸ்ட்ரேஞ்சர், XENOS, அந்நியர். பார்த்தாச்சா? இன்னொரு வார்த்தை நான் உங்களுக்கு காட்ட போறேன். இந்த ஸ்ட்ரேஞ்சருக்கு 3 வித்தியாசமான வார்த்தைகள் கிரேக்க மொழியில் இருக்கும். அலெக்ட்ரோஸ். மத்தேயு 17வது அதிகாரம் 25வது வசனம். ஆண்டவர் சொல்றாரு, யார்கிட்டப்பா டாக்ஸ் வாங்குவாங்க? ராஜாட்ட வாங்குவாங்களா, அந்நியர்கிட்ட வாங்குவாங்களா அப்படிங்கிறாரு. அதான் அலெக்ட்ரோஸ் வார்த்தை காட்டுறவங்களுக்கு அந்த பி போட்டு பார்த்தீங்களா, 3க்கு கீழே பி. அலெக்ட்ரோஸ், ALLOTRIOS, அலெக்ட்ரோஸ். வசனத்தை வாசிக்கிறவங்களுக்கு 25 மத்தேயு 17:25. சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையும் வரியும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ வாங்குது. இந்த அந்நியர் தான் அலெக்ட்ரோஸ். கடைசியாக ஒரு வார்த்தையை பார்த்து முடிக்க போயிடும். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேற ஒரு ஜாதி, வேற ஒரு ரேஸ். இது என்ன பார்ப்போமா? ரேசஸ். லூக்கா 17வது அதிகாரம் 18வது வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குஷ்டரோகி 10 பேரை சுகத்தை கொடுத்துட்டார். அதுல ஒருத்தன் வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தான். அவன் யார் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். லூக்கா 17வது அதிகாரம், தேவனை மகிமைப்படுவதற்கு இந்த அந்நியனே ஒளிய வேறு. யூதர்களுக்கெல்லாம் அந்த நன்றியே இல்லை. அதனால என்ன பார்க்கணும்? அல்லோஸ், ALLOS. இந்த அல்லோஸ்ங்கிற வார்த்தை நம்ம ஏற்கனவே பல முறை நம்ம பார்த்திருக்கோம். பரிசுத்த ஆவியானவர் வேறு ஒரு தேற்றவாளன் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்திருக்கோம். எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருக்கேன் எனக்கு தெரியாது. வேறு ஒரு தேற்றவாளன். அந்த ஆசிரியர் கட்டவங்களுக்கு இது என்னன்னா அலோஜெனிசிஸ். பாருங்க, சி போட்டுங்க பாருங்க. அலோ, ALLOGENES, இ மேல ஒரு கோட் பாருங்க. அத அலோஜெனிசிஸ், அதை கொஞ்சம் நீட்டி வாசிக்கணும். அலோஸ்னா அனதர், வேறு ஒன்று. அலோஸ், ALLOS, அலோஸ். ஜெனிஸ் வேற ஒரு ரேஸ். இவன் யூதன் கிடையாது. சரி, இப்ப நம்ம லாங்குவேஜை பார்த்தாச்சு. இது நம்ம வாசனத்துக்குள்ள வர இருக்கிறோம். ஏசாயா 5வது அதிகாரம் 17வது வசனத்தை நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கோம். ஏசாயா 5:17. முதல் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 16 வாசிச்சா தான் இது உங்களுக்கு புரியும். 14 சேனைகளின் கர்த்தர் நியாய தீர்ப்பினாலே உயர்ந்து பரிசுத்தமுள்ள தேவனில் மீதாலே விளக்கப்படுகிறார். அந்த நேரத்தில் அப்பொழுது ஆட்டுக்குட்டிகள் கண்ட இடமெல்லாம் மேயும். கண்ட இடமெல்லாம் மேயும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ஒரு ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு காட்ட போயிடும். அது என்ன ஆசீர்வாதம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஏசாயா 7வது அதிகாரம் 21 7:21. அக்காலத்திலே ஒருவன் ஒரு இளம் பசுவையும் 2 ஆடுகளையும் வளர்த்தார். அதாவது ஈல்டு எப்படி இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும்போது எப்படி இருக்கும்ன்றத பார்த்தா தான் இந்த நெகட்டிவ். என்ன இருக்கு? ஒரு பசு இருக்கியா, இளம் பசு, 2 ஆடுகள் வளர்த்தால் அது பூரணமாய் பால் கறக்கிறபடினாலே வெண்ணெயை சாப்பிடுவான். தேசத்தின் நடுவிலே மீதியா இருக்கிறெல்லாம் வெண்ணையும் தேனையும் சாப்பிடுவான். அதாவது ஃப்ரீயா கிடைக்குதுங்க அவங்களுக்கு. அவங்கள்ட்ட இருக்கிறது 3 ஐட்டம். ஒரு இளம் பசு, 2 ஆடு. அவனுக்கு இதுதான் ஆசீர்வாதம், வெண்ணெய், தேன். ஏசாயா 17வது அதிகாரம் ஏசாயா 17வது அதிகாரம் 2வது வசனம். ஆவேரில் பட்டணங்களிலே பாலாய் விடப்படும் மந்தைகள் எல்லாம் வெளியா இருக்கும்.
மிரட்டுவார் இல்லாமல் அவைகள் அங்கே படுத்துக்கிறது. மிரட்டுவார் இல்லாமல்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு மாடு ஆடு அது ஜாலியா தான் இஷ்டத்துக்கு போன. ஆனா அந்த மேய்ப்பன் என்ன செய்வான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாய் வச்சிருப்பாங்க. அந்த நாயுடைய வேலை என்னன்னா, அது ஒரு ஆடு கூட அதை மிஸ் பண்ண கூடாது. அழகா அதை அப்படியே கவர் பண்ணி கூட்டிகிட்டே போகும். அது இஷ்டத்துக்கு போக முடியாது, இஷ்டத்துக்கு தங்க முடியாது. அதுக்கு மிரட்டுவார். கையில கோல் இருக்கும், தடி இருக்கும், அடிச்சுதான் அவன் கொண்டு போயிட்டு. ஆனா இப்ப மேய்ப்பனும் கிடையாது, ஒருத்தரும் கிடையாது, ஜாலியா படுத்து கிடக்குது. இது ஒரு சாபம். 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 17:8. தன்னை உண்டாக்கினவரையே நோக்குவான், அவன் கண்கள் இஸ்ரேலின் பரிசுத்தரையே நோக்கி கொண்டிருக்கும். அப்படி ஒரு ஆசீர்வாதம் இருந்தால்னா இந்த 3 அனிமலை வச்சு அவன் அணியாக சாப்பிட்டு இருக்கலாம். அடுத்து பாருங்க, தன்னை உண்டாக்குனவருக்கு ஏசாயா 32வது அதிகாரம் 14வது வசனம். ஏசாயா 32:14. அரண்மனை பாழாக்கி விடப்படும், ஜனம் நிறைந்த நகரம் வெறுமையாயிருக்கும், மேடும் துருகும் எல்லாமே காட்டு கழுதைகள் தங்குற இடம். இதெல்லாம் என்னதுன்னா சாபம். 2 காரியத்தை ஆண்டவர் காட்டுகிறார். ஒரு சைடுல என்ன காட்டுறாருன்னா, அவர் உயர்ந்து இருக்கும் பொழுது என்ன ஆசீர்வாதம் இருக்கும், அந்த உயர்ந்து இல்லாம மக்கள் விக்கிரத்தை பார்க்கும்போது இது நடக்கும். ரெண்டையுமே பேலன்ஸ்டா பார்த்துக்கிட்டே நாம போக போகிறோம். ஏசாயா 40வது அதிகாரம் 11வது வசனம். 40, 11. மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். மேய்ப்பனை போல. இன்னைக்கு ஆண்டவர் எங்களை மேய்த்து கொண்டு போகும்போது ஒரு மேய்ப்பன் போல கொண்டு போறார். நேத்து நான் தூத்துக்குடி போனேன், உங்களுக்கு சொன்னேன். நமது ஆலயத்துல WWW அப்படிங்கிற ஒரு செய்தியை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எத்தனை பேர் அதை கேட்டீங்க, எழுதுனீங்கன்னு எனக்கு தெரியாது. அதை என்னுடைய மகளுடைய பிரேயர் செல்லில் போனோம். அங்கே ஏற்கனவே அவங்க பெண்கள் ஐக்கிய சங்கம் செய்தி கொடுத்தேன். அப்படி அவங்க அதை ரிசீவ் பண்றாங்க. கடைசியில் அந்த அக்கா சொல்றாங்க, நாங்களும் தான் யோபு வாசிச்சு பார்க்கிறோம், இதுக்குள்ள இப்படி ஒரு செய்தி இருக்குன்னு அண்ணாச்சிக்கு ஆண்டவர் காட்டுறாரு, எங்களுக்கு காட்டலையே அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு ஒரு ஒரு வேதனையோட அதை சொல்றாங்க, எங்களுக்கு இந்த வெளிப்பாடு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி. காரணம் தாகம். அதை தங்க பார்க்கிறோம். மேய்ப்பனை போல தனது மந்தையை மேய்ப்பர், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினாலே சேர்த்து தமது மடியிலே சுமந்து மெதுவாக நடத்துவார். இந்த ஆண்டவர் நம்மளை கொண்டு போகிறார் பாதி. நீங்க அதை அனுபவிச்சா தான் அது உங்களுக்கு தெரியும். 65வது அதிகாரம் 10வது வசனம். ஏசாயா 65:10. என்னை தேடுகிற என் ஜனத்திற்கு, என்னை தேடுகிற என் ஜனம். ஆண்டவர் கிறிஸ்தவர்களை ரெண்டா பார்க்கிறார். உங்களுக்கு WWWல 3 W காமிச்சார். முதல் W வைல்ட் டாங்கி, காட்டு கழுதை. இரண்டாவது வைல்ட் ஆக்ஸ், தமிழ்ல காண்டாமிருகம் போட்டிருக்குது, இங்கிலீஷ்ல வைல்ட் ஹாக்ஸ், காட்டு எருமை. மூணாவது வார் ஹாஸ். இந்த 3ம் சபைக்குள்ளதான் இருக்கு. இது போல இங்கேயும் பாத்தீங்கன்னா ஆண்டவர் ரெண்டா பிரிக்கிறார். என்னை தேடுகிற என் ஜனத்திற்கு நான் சாரோனின் ஆட்டு தொழுவமாகவும் ஆகோரின் பள்ளத்தாக்கின் மாட்டு கிடையாம இருக்கும். இது ஒரு கூட்டத்தாருக்கு தான் இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும், எல்லாருக்கும் இது கிடைக்காது. சரி, செப்பனியா எடுத்துக்கொள்ளுங்க. பக்கம் 1087 1087 செப்பனியா 2வது அதிகாரம் 6வது வசனம். 2, 6, 7. சமுத்திரக்கரை தேசம் மேய்ப்பர் தங்கும் குடில்களும் ஆட்டுத்தொகை. சமுத்திரக்கரைனா அவங்களுக்கு ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஆபிரகாமும் லோத்துக்கும் இருந்த இடம் வந்து பூமி தாங்கலை.
அந்த அளவுக்கு எக்ஸ்பாண்ட் ஆயிடுச்சு. ஆனா இங்க ஆண்டவர் பரவி கொண்டாடுறாரு பாருங்க. சமுத்திர கரை தேசம் மேய்ப்பர்கள் குடில் ஆட்டு தொழுவம். அந்த தேசம் யூதா வம்சத்தான மீதியாவுடைய வசனம். யூதா வம்சம் ஆண்டவரை தேடுகள். அவரிடத்திலே மந்தையை மேய்ப்பார்கள். அஸ்கோலிலே வீட்டிலே சாயங்காலத்திலே படுத்துக் கொள்வார்கள். அவங்களுக்கு படுக்கிற இடம் ஒன்று கொடுக்கிறாரு, இதெல்லாம் ஆசிரியத்தை கொடுக்கிறாரு. ஆனா அவர்கள் தேவனை தேடுகிற ஒரு கூட்டமாக இருக்க வேண்டும். 2வது அதிகாரம் 15 நாம் செப்பனியா 2:15. நான் தான், பாத்தீங்களா, நான் தான், இதாங்க ஐ ஆம் ஐ, என்னை தவிர வேறொருவரும் இல்லை என்று தன் இருதயத்திலே சொல்லி நிர்விசாரமாய் வாழ்ந்து கலிகூர்ந்த நகரம் இதுவே. இது பாலா மிருக ஜீவன்களின் தாவரமாக போய்விட்டது. ஆடுகள் தவிர காட்டு எழுத எல்லாமே அந்த படத்தில் இருக்கு. ஆனா பெருமை வந்துருச்சு. இது முதல் ஒரு குறிப்பா பார்த்தாச்சு. என்னன்னா இது ஒரு ஆர்ட் ஆஃப் பார்த்தாச்சு. 2வது இது ஒரு உங்களுக்கு வசனத்தை வாசித்தான் அது புரியும். 5:17. அப்பொழுது ஆட்டுக்குட்டிகள் கண்ட இடமெல்லாம் மெய் கொளுத்தார் பாலாய் போன நிலங்கள் பரதேசில் நிற்பது. பாலாய் போன நிலம். பாலாய் போன நிலம் அப்படின்னா என்ன நம்ம பார்க்க போறோம். பாலாய் போன நிலம் இது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உபாகமம் 32வது அதிகாரம் 15 32:15. ஏன் அது பாலாய் போச்சு? காரணம் இருக்கு பாத்தீங்களா? எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்கு. யசூரன் என்ன அப்படின்னு இஸ்ரேல் தேசத்துக்கு ஒரு பெட் நேம். யசூரன் கொளுத்து போய் உதைத்தான். கொளுத்து ஸ்தூலித்து நினம் துண்ண பொழுது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ண. இந்த அசட்டை பண்ணும் பொழுது அடுத்த எல்லா பிரச்சனையும் வர ஆரம்பிச்சிச்சு. இதுதான் பேசிக் கான்செப்ட். இதனால என்ன நடந்தது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சங்கீதம் 17வது அதிகாரம் 17-14 ஒரு கூட்டத்தார நாம பார்க்கணும். இவங்களுக்கு என்ன ஒரு ஆசீர்வாதம் இல்லாம போகுதுங்கிறது நமக்கு காட்டணும். ஆசீர்வாதம் இருக்கிறது மாதிரி தெரியும், ஆனா எல்லாம் போயிட மாட்டேங்க. மனுஷருடைய கைக்கும் இம்மையிலே தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மனுஷன் கைக்கும் உம்முடைய கரத்தினால் என்னை தப்புவியும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களோட வாழ்ந்துகிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை பார்த்து அவங்க பின்னாடி நம்ம போயிடக்கூடாது. இதான் நடக்கும். அவங்க நினைப்பாங்க, இந்த எங்க சாமி பின்னாடி வாங்க, இப்படி எல்லாம் ஆசீர்வாதம் கிடைக்கும் அவங்க சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் வயிற்றை உமது திரவியத்தினாலே நிரப்புகிறேன். அவர்கள் புத்திரத்தினாலே திருப்தி அடைந்து தங்களுக்கு மீதியான பொருளை தங்கள் குழந்தைகள் வைக்கிறார்கள். அதாவது எல்லாம் நான் எனக்கு 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 நானோ நானோ நீதியினாலே உமது முகத்தை தரிசிப்பேன். நான் விழிக்கும் பொழுது உமது சாயனாலே நான் திருப்தியாகும். இது ஒரு எதிர்பார்ப்பு. அடுத்த ஒரு காரியத்தை நான் காட்டுறேன். சங்கீதம் 73வது அதிகாரம் ஃபுல்லா வாசிக்கும். 73 ஃபுல்லா நம்ம வாசிக்க முடியாது. இது ஆசாப்பின் சங்கீதம். நான் எல்லாமே வாசிக்க. ஆசாப் நல்லா கொழுத்த பணக்காரங்களை பார்க்கும்போது பொறாம வந்துருச்சு. பொறாம வந்துடுன 17 சங்கீதம் 73:13 அவர்கள் முடிவை கவனித்து உணரும். அது எனக்கு அது முடிவை பார்க்கும் போதுதான் அவங்களுக்கு எனக்கு எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு. நிச்சயமாகவே நீர் அவர்களை சொற்களான இடத்துல நிறுத்தி பாலான இடத்துல விழ பண்ணுவீர்கள். இது அவங்களுக்கு கிடைக்கக்கூடியது. சரி, ஆண்டவர் ஒரு பாசான் மாட்டை வைத்து பேச வைக்கிறார். வாசிப்போமா? ஆமோஸ் 4வது அதிகாரம் 1 வசனம். ஆமோஸ் 4:1 சமாரியாவின் மலையில் உள்ள பாசான் மாடுகளே. ஆண்டவர் மாட்டுகிட்ட போய் பேசுற மனுஷன் பேசி கேட்க மாட்டேங்க. மாடுகள் பேச, நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளுங்க. தரித்தனை ஒடுக்கி எளியவர்களை நோக்கி அவருடைய எஜமான்களை நோக்கி நீங்கள் குடிக்கும்படி வாருங்கள் சொல்றாங்க. மாடுகள்கிட்ட போய் பேச. சரி, கடைசியா ஒரு வார்த்தையை பார்த்து நம்ம பிடிக்கிறோம். அதனால ஸ்ட்ரேஞ்சர், பரதேசிகள் அல்லது ஸ்ட்ரேஞ்சர்ஸ், அவங்க தான் ஆளுகை செய்ய போறாங்க. ஏசாயா 1வது அதிகாரம் 7வது வசனத்திலேயே அந்த ஸ்ட்ரேஞ்சர் நம்ம பார்க்கலாம். 1
7 உங்கள் தேசம் பாழாயிருக்கிறது, உங்கள் பட்டணங்கள் அக்கினியால் சுற்றியுள்ளது, உங்கள் நாட்டை அந்நியர் உங்கள் கண்களுக்கு முன் காப்பாற்று. அந்நியர் தான் ஸ்ட்ரேஞ்சர். உபாகமம் 28வது அதிகாரம், உபாகமம் 28:33 அந்த ஸ்ட்ரேஞ்சரை குறித்து ஆண்டவர் எச்சரிக்கை ஏற்கனவே கொடுத்துட்டார். அது யாருன்னு கேட்டீங்கன்னா 28:33 நிலத்தின் கனியும் உன் பிரயாசத்தின் எல்லா பலன்களையும் நீ அறியாத ஜனம் புசிப்பார்கள். நீ சம்பாதிச்சு வச்சிருப்பான், அவன் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். கடைசியாக ஒரு வசனத்தை வாசி முடிக்க போகிறோம். நெகேமியா பக்கம் 6:1-7 6:1-7 நெகேமியா 9வது அதிகாரம் 37வது வசனம். அதன் வருமானம் எங்கள் பாவங்கள் நிமித்தம் நீர் எங்கள் மேல் வைத்திருந்த ராஜாக்களுக்கு திரளாக போயிருக்கு. எங்க வருமானம் யார்ட்ட போகுது? ராஜாட்ட போகுது. அவர்கள் தங்கள் இஷ்டப்படி எங்கள் சரீரங்களையும் எங்கள் மிருகஜீன்களையும் ஆளுகிறார்கள். நாங்கள் இப்படி மகா இக்கட்டுகளே அகப்பட்டிருக்கிறோம். மகா இக்கட்டுல காரணம் இவர் செய்த பாவம். ராஜா ஆண்டவர் வேண்டான்னு சொன்னார், இவங்க விடுவாங்கல்ல, எங்களுக்கு வேணும்னாங்க. கடைசி தான் பிரச்சனை. ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கருணையுமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. நன்றி உள்ள இதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. அதை குறித்த அருமையான ஒரு வார்த்தைகளை கற்றுக்கொள்ள தூய ஆவியானவர்களுக்கு பாராட்டின நன்மைக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.